நிறைய பேர் என்ன ஒரு தப்பான ஐடியால இருக்காங்கன்னா, நான் நிறைய ரிஸ்கி ஃபண்ட்ல போட்டேன்னா எனக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் தான் கிடைக்கும். அவ்வளோ ஃபாஸ்டா கீழ வரும். Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் தான் கிடைக்கும். எவ்வளோ ஃபாஸ்டா ஒரு ஃபண்ட் மேலே ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்டா கீழ வரும். போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே தயவு செய்து டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகாதீங்க. பிகினர்ஸ் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அதனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது அப்படியே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மாறிடும். 2008 நான் ஒரு சின்ன எஸ்ஐபி போட ஆரம்பித்தேன். 2008 2013 எண்டு வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 0 ரிட்டர்ன்ஸ், ஒன்றுமே கிடையாது. 2013 மார்க்கெட் கடகடன்னு ஏறிச்சு. அப்போ நான் போட்ட யூனிட்ஸ் எல்லாம் நல்ல கெயின் கிடச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பவர் ஆஃப் ஈக்விட்டினா என்னன்னு என்னால் உணர முடியும். ஓ 20 இயர்ஸ்லேயே ஒருத்தன் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்க 45-50 வரும்போது அவங்க 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை போய் நீ 50 வயசு ஆயிடுச்சு உனக்கு, நீ ஈக்விட்டியை குறை அப்படின்னு சொல்கிறதுல மீனிங்கே இல்லை. 45 வயசில் தான் நான் ஆரம்பிக்கவே போகிறேன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஈக்விட்டி ஆகும். ஒன்ஸ் இயர் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். நிறைய பேர் லஞ்ச் டைம் ஆரம்பிக்கும் போது போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க, சாப்பிட்டு முடிச்சப்போ திருப்பி போர்ட்ஃபோலியோ. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் ரீபேலன்ஸ் பண்ணுவேன், எனக்கு டேக்ஸ் போகுதுன்னு. டேக்ஸ் போகிறத விட நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணாமல் 2 மாதம் கழிச்சு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அதோட பெரிய லாஸ். ஒன்ஸ் இயர் 30 மினிட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு முன்னாடி போட்டால் இவ்வளோ இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸை பார்க்காம வேறு எந்த முறையில் நம்ம போட்டிருக்க ஸ்கீம் கரெக்டு இல்லை, இதில் நம்ம இருக்கிறது சிக்கிக்கிட்டு இருக்கோம், இதில் நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு எந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். நல்ல ஃபண்டா, என் ஃபண்ட் இந்த ஃபண்டா, தீமேட்டிக் ஃபண்டில் போடலாமா, நிறைய ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதுவுமே தேவையில்லை. பேசாமல் ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் போச்சு, நிம்மதியாக இருக்கலாம். என் மார்க்கெட் மேலே போனால் அது மேலே போகும், கீழே போனால் கீழே போகும். ஃபண்ட் மேனேஜரை பற்றி கவலை இல்லை, ஏஎம்சியை பற்றி கவலை இல்லை. ரிட்டர்ன்ஸ் ஒரு லார்ஜ் கேப்புக்கு என்ன ரிட்டர்னோ அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரச்சனை அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணுறோம். நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிங்கன்னா, அதுவும் திமாட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இப்போ வந்துகிட்டே இருக்குது, என்எஃப்ஓ வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா திமாட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் வந்து சைக்ளிக்காக இருக்கும். ஸோ ஒரு டைமில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒரு டைமில் ஒன்றுமே கிடைக்காது, பல வருஷங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் சரிஞ்ச ஃபண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா திமாட்டிக் ஃபண்ட்ஸ் தான் நிறைய கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப தேவையான அளவு ரிஸ்க் எடுத்தால் போதும். நிறைய பேர் என்ன ஒரு தப்பான ஐடியாவில் இருக்காங்கன்னா, நான் நிறைய ஒரு ரிஸ்கி ஃபண்டில் போட்டேன்னா எனக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், ஐ கேன் காம்பன்சேட், என்னுடைய சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, அதுக்கு நான் ரிட்டர்ன் வச்சு காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். அது தவறான ஐடியா. ஏன்னா நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க்கு தான் கிடைக்கும். ரிட்டர்ன் கிடைக்கலாம், கிடைக்காமவும் போகலாம். லாங் டேர்மில் அது ஆவரேஜ் அவுட் ஆகிடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபண்டு மேலே ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வரும். வாட் கோஸ் அப் கம்ஸ் டவுன். அதனால அந்த மாதிரியான ரிஸ்கி ஃபண்ட்ஸ் தவிர்க்கிறது பெட்டர். ஆக்டிவ் ஃபண்ட்ஸையும் தவிர்க்கிறது பெட்டர். ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பேசிக்காக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் முடிஞ்சுது வேறு. இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உள்ளே வரவங்க சரி, மார்க்கெட்டில் கூட இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணுறது, என்ஏவி கம்மியாக நிறைய யூனிட்ஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உனக்கு மார்க்கெட் அப்ளை போகும்போது உனக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த என்ஏவியை சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி புதுசாக வர்ற இதுலலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கானது, இல்லை அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டான ஒரு வழியாக? என்ஏவியோட வேல்யூ யூஸே இல்லை. ஒரு ஃபண்டோட என்ஏவி 10,000 இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சம் ரூபாயாக இருக்கலாம். அந்த என்ஏவி எவ்வளோ மாறுதோ அதான் உங்களோட ரிட்டர்ன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் என்ஏவி தான் கணக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ஏவியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லை. அது தவறான ஐடியா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்டு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை ஈஸியாக போய் பண்ணுறோம். அதே ஸ்டாக்ஸில் எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்க, ஆனால் எனக்கு ஈக்விட்டியில் நான் இது எக்ஸ்போசர் இருக்கணும், எனக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணணும்னா அது என்ன மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்? முதல்ல ஒரு 10% மேலே தாண்டக்கூடாது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் 50% 60% ஈக்விட்டி இருந்தால் அந்த ஈக்விட்டி காம்பனண்ட்டில் 10% மேலே தயவுசெய்து ஸ்டாக்ஸ் மேலே டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகாதீங்க. பிகினர்ஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் கம்பெனிஸ். முதல்ல நான் என்ன சொல்லுவேன், ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ் வந்து சீப்பாக கிடைக்குதுன்னா அதை வாங்கிடுவாங்க. அது வந்து பாப்புலரான கம்பெனியாக இருக்குது, ஸ்டாக்கும் சீப்பாக இருக்குது,
பட் அதோட கம்பெனி ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்காம ஜஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல அந்த கம்பெனியோட ஹெல்த் பார்க்கணும். அவங்க அந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, அந்த கடனை அவங்களால நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அவங்களால அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுமா, அந்த மாதிரி பேசிக் ரிசர்ச் ரொம்ப ஆழ்ந்து யாரும் இப்போல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்லாம் படிக்கிறது இல்லை. இப்போல்லாம் ஏஐலாம் வந்துடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஏஐ சாஃப்ட்வேர் கேட்டிங்கனாலே இந்த மாதிரி லோ டெட் கம்பெனிஸ் எனக்கு என்னென்ன கொடுத்தா அதுவே கொடுத்துரும். ஸோ ரொம்ப யாரும் இப்போல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுலாம் இல்லை. அந்த காலத்துலலாம் இப்போ பிரிண்ட் அடித்து பேப்பரெல்லாம் இது படிப்பாங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது இப்போ. ஸோ பேசிக் ரிசர்ச்சாவது பண்ண கற்றுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வித் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் நல்ல சாலிட் கம்பெனிஸ் வித் வெரி லிட்டில் டெட், கடன் இல்லாத பிஸ்னஸஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மார்க்கெட் கொஞ்சம் பழகணும். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் பழகிறதுக்கு 2-3 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தே கேன் கோ டு மிட் கேப் ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறினாலே அந்த மைண்ட் வந்து மாறிடும். நீங்கள் இத்தனை வருஷம் நீங்களாக ஓனாக யாரோட இது உதவி இல்லாமல் நீங்களே பண்ணி வரும்போது அதை நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் கடந்து வந்தீங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மைண்ட் செட் தான். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதே எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பித்த போது ஜூன் 2008 ஆரம்பித்தேன். அப்போது வந்து ஆக்சுவலாக வந்து 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடக்குது. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஈக்விட்டி மார்க்கெட்லாம் அப்போ எதுவுமே தெரியாது. 2008 நான் ஒரு சின்ன எஸ்ஐபி போட ஆரம்பித்தேன். 2008 2013 எண்டு வரைக்கும், ஆல்மோஸ்ட் நவம்பர் வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 0 ரிட்டர்ன்ஸ், ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் 30 வருஷம் கழிச்சு தான் அந்த டைமில். அப்போ வந்து 30 இயர்ஸ் இருந்தது எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஏன் நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி கவலை பண்ணோம், நம்ம பாட்டு போடுவோம், மார்க்கெட் ஏறும்போது ஏறட்டும் அப்படின்ற ஒரு மேபி அது அசட்ட தைரியமாக என்னன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து கைடு பண்ணதுக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்லேயும் யாரும் ஈக்விட்டியில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு. அது போட்டதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்று 2013 மார்க்கெட் கடகடன்னு ஏறிச்சு. அந்த நவம்பருக்கு அப்புறம் அப்போ தான் புல் ரன் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ வந்து நான் போட்ட யூனிட்ஸ் எல்லாம் நல்ல கெயின் கிடச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பவர் ஆஃப் ஈக்விட்டினா என்னன்னு என்னால் உணர முடிஞ்சுது. பட் அதே டைமில் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பெஞ்சா வெள்ளம், கூடிய பிச்சுட்டு பெய்யும், இல்லைனா ஒரே வறட்சி. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 4-5 இயர்ஸ் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே புல் ரன்னும் இல்லை, பேர் ரன்னும் இல்லை, எதுவுமே இல்லாமல் வெயிட் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பீரியடில் அந்த மாதிரி பீரியட் மேபி இப்போ இருக்கிற பீரியட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக மார்க்கெட் வந்து மேலே எங்கேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பீரியட் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ரிகவர் ஆகலாம், மேபி கீழே போகலாம். பட் அந்த டைமில் யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய கோல்ஸ் வந்து பல வருஷம் கழிச்சு தான் இருக்க போகுதுன்னா, பணம் தேவைன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி பீரியடில் கண்ணாப்பின்னான்னு இன்வெஸ்ட் பண்ணணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது அப்படியே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதல் தான் ஓவர் த இயர்ஸ். 5 lakhs போட்டிருக்கீங்க, அது வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது ஒரு 10 lakhs மாறுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த மனசை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நம்ம இதை எடுத்துடலாமே, நம்ம போட்ட பணத்தை எடுத்துகிட்டு நம்ம அதை வேறு ஏதாவது சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சிடலாமே அப்படிங்கிற அந்த தாட்ஸ்லாம் வந்திருக்கணும் சார். அதை எப்படி கடந்தீங்க? டெஃபினட்டாக அது உண்டு. அதுக்கு தான் வந்து அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணணும் போர்ட்ஃபோலியோ. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 50% ஈக்விட்டி 50% ஃபிக்ஸட் இன்கம் இல்லை பண்ணோம்னா எவ்ரி 2-3 இயர்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 5% டீவியேட் ஆகும். ஈக்விட்டி மேபி ஒரு 55%க்கு மேலே போயிருக்கும், இல்லை 45%க்கு கீழே போயிருக்கும். அந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து 5% எடுத்து ஃபிக்ஸ்டு இன்கமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஃபினட்டாக அந்த ரிஸ்க்கு குறையும். உங்களுக்கு ஒரு சின்ன மன நிம்மதி, கொஞ்சம் ப்ராஃபிட்டையாவது எடுத்து நம்ம இதில் போட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரேடியாக எடுத்துடக்கூடாது. ஒரேடியாக எடுத்துட்டால் திருப்பி ஏறும்போது உங்களுக்கு கெயின்ஸ் வராது. ஸோ பேலன்ஸ்டு, அதாவது நம்ம ஃபோக்கஸ் வந்து அசட் அலோகேஷன்லேயே இருக்கணும். எவ்வளோ ஈக்விட்டி, எவ்வளோ ரிட்டர்ன் அண்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்க்கணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட 4 ஃபண்டு இருக்குப்பா, இந்த ஃபண்டு 35% ரிட்டர்ன், இந்த ஃபண்ட் 12% தான் ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு அந்த ரிட்டர்னை பற்றியே பார்ப்பாங்க. ரிட்டர்னை பற்றி பார்க்காம என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது ஓவரால், அதாவது நான் சொல்கிறது டோட்டல் வேல்யூ எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது ஓவர் டைம், அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை எவ்வளோ குறைக்க முடியுமோ, மினிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணால் நம்ம நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி திடீர்னு இப்போ கெயின் வந்தாலும் கவலைப்பட வேணாம், திடீர்னு லாஸ் வந்தாலும் கவலைப்பட வேணாம். ஸோ அந்த பேலன்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய பேர் இருக்காங்க, மார்க்கெட்டு
ஏறும்போது ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகும்போது நிறைய அமௌண்ட்டை உள்ளே போடலாம். அது வந்து நமக்கு அது லாங் பீரியடில் அது வந்து நமக்கு யூஸ் கொடுக்குமா சார் அந்த மாதிரி விஷயங்கள்? இப்போ எல்லாத்துக்கும் டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி பண்ணால் முதல்ல டேக்ஸ் கட்டியானோம். ரெண்டாவது எப்போ இறங்க போகுது, எப்போ திருப்பி ஏற போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைமிங் த மார்க்கெட் இஸ் நாட் குட் அஸ் டைம் இந்த மார்க்கெட் இஸ் பெட்டர் தான் டைமிங் த மார்க்கெட் வாங்க. மார்க்கெட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண தான் போகிறீங்க. பெட்டர் மார்க்கெட்டில் இருந்தே வெயிட் பண்ணுறது ஈஸியர். எனக்கு ஏன்னா என்றைக்கு மேலே போகுது என்றைக்கு குறைய போகுதுன்னு எனக்கு தெரியாது. மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் அதை பற்றி அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. சொல்லிவிட்டு வேறு சொல்லுவாங்க 2 மாதம் கழிச்சு. பட் நீங்கள் மார்க்கெட்லேயே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏறும்போது ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி இன்றைக்கி 2% ஏறும், நீங்கள் உள்ளே போகலாமான்னு யோசிப்பீங்க, திருப்பி குறையும், அப்போ நீங்கள் திருப்பி வெளில வந்துடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் பெஸ்ட்டு ஸ்டேயிங் இந்த மார்க்கெட். சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது பாட்டு என்ன போகிறதோ மேலே கீழேயும் போட்டோம். நீங்கள் உங்கள் அசட் அலோகேஷனை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எவ்ரி இயர் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 5% மேலே டீவியேஷன் இருந்தால் ரீபேலன்ஸ் பண்ணுங்கள், ஷிஃப்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது போதும். மற்ற மாதிரி இந்த மாதிரி டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். சில சமயம் கரெக்டாக வரும். நிறைய பேர் அந்த 1 or 2 டைம்ஸ் கரெக்டாக வந்தோடனே நான் தான் ராஜான்னு நினச்சிப்பாங்க. பட் டெஃபினட்டாக லா ஆஃப் ஆவரேஜஸ் வில் ஒர்க். அவங்களுக்கும் அடி வாங்குவோம். இப்போ இந்த ஏஜுக்கும் ஈக்விட்டி பக்கம் போகிறதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் இது ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் சார்? இந்த ஏஜில் இருக்கவங்க இதில் அதிகம் பண்ணலாம், இந்த ஏஜில் இருக்கவங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்ஸ் இருக்கும். அவங்க எப்போ ஆரம்பிக்கிறாங்கிறது தான் மெயின் கணக்கு. இப்போது 20 இயர்ஸ்லேயே ஒருத்தன் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க 45-50 வரும்போது அவங்க 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை போய் நீ 50 வயசு ஆகிடுச்சு உனக்கு, நீ ஈக்விட்டியை குறை அப்படின்னு சொல்கிறதுல மீனிங்கே இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி 45 வயசில் தான் நான் ஆரம்பிக்கவே போகிறேன்னு வச்சுங்க, அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஈக்விட்டி ஆரம்பிக்கணும். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். அவங்க ஆரம்பிக்கும் போது புல் ரன்னாக இருந்தால் நான் நிறைய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது பேர் ரன் வந்தால் 10% போதும், 5% போதும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுடைய மனநிலை யோசிக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தேவைகளை முதல்ல பாருங்கள். உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டை அதுக்கு அலைன் பண்ணிக்கலாம் ஸ்லோவாக. ஸோ அதுதான் ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரீபேலன்ஸ் பண்ணுறோம்ல சார், அது வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாதவங்க அது ஒரு மினிமம் 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா 5 இயர்ஸ் ஒருக்கா அது என்ன மாதிரி பீரியடில் பண்ணணும், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அதை கரெக்டாக அவங்களா பண்ண முடியுமா? அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த அசட் அலோகேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ ஈக்விட்டி இருக்கணும், இவ்வளோ ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு முதல்ல இருக்கணும். நிறைய பேர் அது பார்க்குறதே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, புல் ரன் இருக்கும்போது 100% நான் ஈக்விட்டியில் தான் இருப்பேன்பாங்க. ஒரு திடீர்னு சரிஞ்சால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா பேர் மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு அந்த ஃபிக்ஸட் இன்கம் போர்ட்ஃபோலியோ நம்மளை காப்பாற்றும். ஸோ ரெண்டும் தேவை. ஸோ முதல்லையே நான் வந்து ஒரு 60% ஈக்விட்டி 40% ஃபிக்ஸட் இன்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒன்ஸ் அ இயர் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். நிறைய பேர் லஞ்ச் டைம் ஆரம்பிக்கும் போது போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க, சாப்பிட்டு முடிச்சப்போ தான் திருப்பி போர்ட்ஃபோலியோ. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அ இயர் 30 minutes உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் இயர் 30 minutes போதும். அந்த 30 minutesல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 60-40 ஆரம்பித்தேன். இப்போ என்ன இருக்குது, வித்தின் 5% தான் டீவியேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. தட் இஸ் 65க்குள்ளே தான் என்னுடைய ஈக்விட்டி இருக்குது, இல்லை 55 to 65க்குள்ளே தான் என்னுடைய ஈக்விட்டி அலோகேஷன் இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. அதை தாண்டி போச்சுன்னா மேலேயோ கீழேயோ தாண்டி தான் 5% ஷிஃப்ட் பண்ணும். ஸோ 65 லெட்ஸே 67% ஈக்விட்டின்னு வந்துங்க, 7% ஈக்விட்டி செல் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்ட் இன்கமில் போகணும். இல்லை கம்மியாக போச்சுன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம்லேருந்து ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதை பண்ணால் போதும். இதை எந்த விதமான பயம் இல்லாமல் இதை சிம்பிளாக அசட் அலோகேஷனை மட்டும் பார்த்து பண்ணால் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் ரீபேலன்ஸ் பண்ணுவேன் எனக்கு டேக்ஸ் போகுதேம்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் டேக்ஸ் போகிறத விட நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணாமல் 2 மாதம் கழிச்சு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அதோட பெரிய லாஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோட அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் கம்மிப்படுத்தலாம். அப்போ நீங்கள் நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுறது மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது அவ்வளோ ரிட்டர்ன் வந்ததுன்னு சொல்லி.
Experience life at its best. Ananya's Nana Nani hopes a paradise for senior citizens, Coimbatore. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.